வெற்றி பாதைக்கு உன்னை அழைத்து செல்லதான் முருகன் வந்திருக்கின்றேன். நான் உன்னோடு இருக்கின்றேன். வெற்றி என்பது தூரமில்லை, உன்னுடன் சேர்ந்து நடக்க இனி வெற்றியே தயாராகிவிட்டது. நீ சென்ற பாதையில் இது நாள் வரை ஏமாற்றங்கள் இருந்திருக்கலாம், சில தவறுகள் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது மறு தொடக்கம். எதற்காக மறு தொடக்கம்? அந்த ஏமாற்றங்கள் எல்லாம் ஏற்றங்களாக மாறுவதற்கு, தவறுகள் எல்லாம் நன்மைகளாக மாறுவதற்கு. முயற்சிகள் சில உனக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியது, ஆனால் இப்பொழுது எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவை பெறும் நேரம். நீ விழுந்த இடத்தில் என் கரத்தை நீட்டினேன், என் கரம் உன்னை தாங்கி பிடித்தது. இப்பொழுது வெற்றிக்கு உன்னை அழகாக அழைத்து வந்து இருக்கின்றேன். நீ முன்னேறும் பொழுது தடைகள் பல தோன்றி இருக்கலாம், ஆனால் அது எல்லாமே உன்னை வெற்றிக்கு தான் தயார்படுத்தியது. பக்தி, பொறுமை, அனுபவம், ஆழம், அமைதி, இவை எல்லாமே உன்னுடைய உள்ளத்தை இரும்பாக மாற்றி இருக்கின்றது. இதற்கு நீ சந்தோஷப்பட வேண்டும். உன்னை இழுக்கும் முன் உன் வெற்றிக்கு தகுதி உள்ளவனாக நான் உன்னை மாற்றுகின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ என்னை ஒரு முறையாவது உண்மையாக அழைத்தாயா என்று கேட்டால் அது எவ்வளவு பெரிய வலியை உன் மனதிற்கு கொடுக்கும். அதே போலதான் சில நேரங்களில் நீ என்னை சந்தேகிக்கும் பொழுது அது எனக்கு வலியை கொடுக்கின்றது, என் மனதிற்கு வலியை கொடுக்கின்றது. முருகா, என்னை கைவிட்டு விட்டாயா என்று அந்த ஒரு சொல் என் மனதிற்கு பெருத்த வலியை கொடுத்திருந்தது. நான் உன்னை கைவிட்டு விடுவேன் என்று நீ நினைத்தாயா? என் பக்தர்களில் கண்களிலிருந்து வரக்கூடிய கண்ணீரானது எனக்கும் வலியை ஏற்படுத்தாதா என்ன? அந்த கண்ணீரை துடைக்கத்தானே என் கரங்கள் எப்பொழுதும் இருக்கின்றது. இனிமேலும் உன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் ஒரு துளி கூட வராது என்பதை நான் தெரிவிக்கின்றேன். மகிழ்ச்சி உன்னுடைய வாழ்க்கையை நிரப்பும் என்பதை மகிழ்ச்சியாக இப்பொழுது நான் தெரிவிக்கின்றேன். முடியவில்லையே என்று நீ நினைத்து கைவிட்ட விஷயங்களை எல்லாம் உன்னால் முடிக்க முடியும் என்று உன்னை நம்பி நான் சில பொறுப்புகளை கொடுத்து வெற்றியை நீ பெற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பேன். வெற்றியின் அடையாளங்கள் பல இனி சின்னமாக உன்னை சுற்றி தெரிந்து கொண்டே இருக்கும். நம்பாதவரிடமிருந்து கூட பேருதவி உன்னை தேடி வரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து கூட நல்ல தகவல் உனக்கு கிடைத்தே தீரும். நீ செய்த முயற்சி சிறியது என்றாலும் கூட மாபெரும் வெற்றி அதிலிருந்து உனக்கு பரிசாக கிடைக்கும். நீ வேண்டியது கனவாக போய்விடுமோ என்று நினைத்தாய், ஆனால் இப்பொழுது நிஜமாக அது உன்னை வந்து சேரப்போகின்றது. என் கையில் இருக்கும் வேல் உன்னை காத்திருக்கின்றது. என்னுடைய வேல் எப்பொழுதும் உன் உள்ளத்திற்கு நம்பிக்கையும் சேர்த்தே கொடுத்திருக்கின்றது. உன்னுடைய பக்கம் எப்பொழுதும் நான் இருக்கின்றேன் என்பதை இந்த வேல் உறுதிப்பட ஒவ்வொரு கணமும் சொல்லும். வெற்றி என்பது ஒளி. முருகனின் கரத்தில் இருக்கக்கூடிய வேல் என்பது வெற்றிக்கான ஒரு அடிப்படை. அந்த வெற்றி உன்னை வந்து சேர்ந்து உன்னை இனி எப்பொழுதுமே மகிழ்விக்கும். உன்னை வெறுத்தவர்கள் எல்லாம் பூரிப்போடு உன்னை சந்தோஷமாக இனி பார்ப்பார்கள். மறைந்திருந்த ஒளி பிரகாசமாக இனி உன் வாழ்க்கையை வெளிச்சத்திற்கு மாற்றிவிடும். உன் வாழ்க்கை கற்றுத்தந்த பாடங்களை மரியாதையோடு நீ ஏற்றுக்கொண்டிருக்கின்றாய். அது உன்னுடைய வாழ்விற்கு தேவையான விசுவாசமாக மாறி இப்பொழுது வெற்றிக்கான சிகரத்தை நீ அடைய உன்னை தயார்படுத்தி விட்டது. நல்ல வாக்கோடு இன்றைய தினம் நான் உன்னை சந்தித்ததன் மிக முக்கியமான காரணம் நீ என்னை அழைத்தது. முருகா என்று அழைத்தாய். அந்த கூக்குரலுக்கு நான் உன்னோடு இப்பொழுது சேர்ந்தே விட்டேன். உன் இதயத்தோடு ஒன்றி விட்டேன். உன் வாழ்வோடு ஒன்றி விட்டேன். இனி உன்னையும் என்னையும் யாராலும் பிரிக்க முடியாது. நன்மைகள் பல உன்னை வந்து சேரும். நல்லது நடக்கும்.